ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை 17 நாள் ஆயாச்சு. எத்தனை அழகான அனுபவங்கள். இந்த முதல் 5 நாள் மார்கழி மாச விரதம் மகிமை, விரதம் இருக்க வேண்டிய முறை, நாமஜபம் சொல்வதனாலே உண்டாகக்கூடிய பலன், நாமஜபம் பண்ணா இயற்கையும் பாகவதர்களுக்கு ஒத்துழைக்கும்னு ஆழிமழை கண்ணா, நாமஜபம் சொல்றதுனாலே பாவங்கள் போகும்னு ரொம்ப அழகா முதல் 5 நாள். அடுத்த 10 நாளும் ஜோரா தோழிகளை எழுப்புற பாசுரங்கள். பகவத் பக்தியில திளைச்சு கிடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆழ்வாரையுமே ஒவ்வொரு தோழியா பாவிச்சு அவர்களையும் கூட்டிண்டு வந்து சாதாரண பாமர ஜனங்கள் பக்தி பண்ணி பகவத் அனுபவம் அனுபவிக்கணும்ன்ற ஆண்டாளுடைய பிரயத்தனம். அவளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவளுக்கு முன்பிருந்த ஆழ்வார்கள், அவளுக்கு பின்பு வரும் ஆழ்வார்கள்னு அத்தனை பேரையுமே அழகா எழுப்பிடுறார். தோழிகளையும் கூட்டுண்டு ஜம்முன்னு நந்தகோபன் திருமாளிகைன்னு ஆண்டாள் பாவிக்கக்கூடிய பட்டபத்திர சாயி கோவில் வாசல்ல காவல் காப்பவர்களிடத்திலையும் பிரார்த்தனை பண்ணிண்டு அவர்களுடைய அனுமதியை பெற்றுண்டு உள்ள போகிறது ஒரு அழகு. அதோ நேத்தி ஜம்முன்னு 17வது பாசுரத்தில் நந்தகோபர், யசோதை, பலராமர் இப்படி எல்லாருக்கும் அவள் திருப்பள்ளி எழுச்சி பாடின அழகு. எத்தனை அழகா கோர்வையான ஒரு பிரபந்தங்கள், எவ்வளவு அழகான பெரிய விஷயங்கள். அதுவும் நேதி பௌர்ணமாசி தேவி என்ன ஜோரா ஜம்முன்னு பேசினாள். பெரிய பாக்கியம் திருமங்கை நமக்கு. ஆமா கோபால சுந்தரி இன்னும் இருக்கே. நேற்றே அவள் கண்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினா. இன்னைக்கு பார்ப்போம், இன்னைக்கு திருப்பள்ளி எழுச்சியா இல்லாட்டி என்ன ஆகிறதுன்னு பார்ப்போம். ஆமா திருமங்கை ஒவ்வொரு நாளும் எத்தனை அற்புதமா, எவ்வளவு நயமா, ஜோரா இருக்கு. வாழ்க்கை வாழ்வதற்கு அது ஆண்டாளுடைய திருப்பாவை திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கிறது. சரி வா போலாம் கோபால சுந்தரி. ஆண்டாள் அடியேன் சேவிச்சுக்கிறேன். சுவாமி ராமானுஜன் அண்ணா சேவிச்சுக்கிறேன். என்ன கோபால சுந்தரி 17 நாள் பாசுரங்களுடைய அழகு அனுபவிச்சுட்டியோ? ஆமா ராமானுஜன் அண்ணா எத்தனை அழகா பேசியிருக்கா. திருப்பாவை ஒவ்வொன்றும் அனுபவிக்க ஒரு சுகம், மொத்தமா சேர்த்து அனுபவிக்கிறது ஒரு சுகம். 5 அஞ்சஞ்சா பிரிச்சு அனுபவிக்கிறது இன்னொரு சுகம். ஒவ்வொன்றும் விதவிதமான அனுபவம். வேதம் அனைத்திற்கும் வித்து. ஆண்டாள் போலாமா? வா போலாம். ஆண்டாள் இந்த திருப்பாவையினுடைய வேதாந்த அர்த்தம், ரகசிய அர்த்தம், கிருஷ்ண பிரேம ரகசிய அர்த்தம்
எல்லாம் எனக்கு புரியறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணிடி. ஏன்னா வேத ரகசியம் முழுக்க இதில் இருக்கு. புத்தியில தெளிவா இது பதியணும். அப்படியே ஆகட்டும். ரொம்ப சந்தோஷமாண்டாள். திருமுக்குளத்துல தீர்த்தம் ஆடுறதே ஒரு சந்தோஷம். சாதாரணமா எனக்கு குளத்துல குளிக்க பிடிக்காது. ஆமா, நீ அழுக்கா இருக்குன்னு வாய், சேரு இருக்குன்னு வாய். சுத்தமான குளமும் உண்டே. உண்டு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் பார்த்த சில குளங்கள் அவ்வளவு சுத்தமா இல்லை. அது இந்த காலகட்டத்தில் ஜனங்கள் எல்லாம் மாசுபடுத்திடுறா. அதனால ஆமா ஆண்டாள், இதெல்லாம் மாறணும். நம்ம திவ்ய தேசங்கள், நதிகள், நீர்நிலைகள் எல்லாம் நல்லபடியா இருக்கணும். இந்த ஜனங்கள் எல்லாம் இந்த பழைய துணியெல்லாம் நீர்நிலைகள்ல போடுறத கட்டாயம் நிறுத்தணும். அதெல்லாம் மாறணும் ஆண்டாள். எல்லாம் மாறுண்டி. திருமுக்குளம், திருமுக்குளமே உனக்கு நமஸ்காரம். உன்னோட ஒரு சம்பந்தம் அப்படின்றது இத்தனை பாகவதாளோட ஒரு ஷரீர சம்பந்தம் எனக்கு கிடைக்கிறது. திருமுக்குளத்திற்கு கோடி கோடி நமஸ்காரங்கள். அப்பா, வெளியில இவ்வளவு பனி, ஆனா குளத்து தண்ணீர் எவ்வளவு வெது வெதுன்னு இருக்கு. தெய்வம் எப்படியெல்லாம் அருள் செய்கிறது. ஆனந்தமா இருக்கு. குளிச்சாச்சுன்னா வா கோபால சுந்தரி. ஆமா ஆமா, அதோ வந்துட்டேன். ஆடையெல்லாம் மாத்திட்டு வந்துட்டேன். போலாமா? வா போலாம். ஆண்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூர் எனக்கு ஒரு ஜென்மா கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிடி. அப்படி ஒரு ஜென்மா கிடைக்கணும். நித்தியம் உன் கோவிலுக்கு வரணும். உன் கோவில்ல கைங்கரியம் பண்ணணும். பெருக்கிற கைங்கரியம், அழகா உன் கோவில்ல கோலம் போடுற கைங்கரியம், ஏதோ ஒரு கைங்கரியம் ஆண்டாள். நித்தியம் உன்னை சேவிச்சுண்டு, ஆயுசு முழுக்க உன்னை சேவிச்சுண்டு, உன் கோவிலே எல்லா கைங்கரியமும் பண்ணிட்டு உன் கோவிலை விட்டு வெளியில வந்து ரொம்ப தூரம் போய் சரீரத்தை விட்டுடணும். ஏண்டி கோவில்ல கைங்கரியம் பண்ற கோவில சரீரத்தை விட்டா இல்ல திருமங்கை. கோவிலுக்கு அக்கம் பக்கத்துல உசுறு போச்சுன்னா கூட புறப்பாடு நின்று போயிடும். கோவில்ல சுத்தி எல்லாம் பண்ணணும். இருக்கிற வரைக்கும் கை கால் அவயவங்கள் நன்னா இருந்து, ஆரோக்கியம் நன்னா இருந்து கைங்கரியம் பண்ணணும். உசுறு போகிற சமயத்துல ஆண்டாள் கோவிலேருந்து தள்ளி போயிடணும். இங்க இருந்து உயிர் விட்டாலும் சத்கதி தானே. இடமோ நேரமோ காலமோ கிழமையோ எதுவும் வேண்டாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி விழுந்தா நிச்சயமா சத்கதி தானே. இல்ல மறுபடி ஜன்மா கிடைச்சாலும் சந்தோஷம்தான். ஒரு ஜன்மா ஸ்ரீரங்கத்திலேயே பிறந்து ஸ்ரீரங்கத்திலேயே வாழணும். ஒரு ஜன்மா பண்டரீபுரம், ஒரு ஜன்மா துவாரகா, ஒரு ஜன்மா பத்ரிகாசிரமம், ஒரு ஜன்மா உடுப்பி, ஒரு ஜன்மா நிறைய இருக்கு திருமங்கை. ஆனா சரீரம் முடியும் பொழுது மட்டும் அக்கம் பக்கத்துல கோவில்கள்ல இருந்து தள்ளி போய் சரீரம் போயிடணும், சரீரத்தை விடணும். எந்த காரணத்தை கொண்டும் கோவில் இருக்கக்கூடிய பூஜை எதுவுமே தடபற்றக்கூடாது.
நல்ல மனசுடி உனக்கு. திருமங்கை, இதெல்லாம் உங்களோட பழகினதுனாலே வர புத்தி. இந்த நம்பிக்கை கொடுக்கறதும் நீங்க தானே. எங்க இருந்து உசுறு போனாலும் சத்கதி உண்டுன்னு பெரிய நம்பிகள் அப்படிதானே பண்றார். பெரிய பெரிய மகாத்மாக்கள், ஆச்சாரிய புருஷர்கள்லாம் எவ்வளவு அழகா விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கா. அது போதும். கோவில் வந்தாச்சு. ஜோர். ஆண்டாளம்மா, வாங்கோ வாங்கோ, உள்ள போங்க. இன்னைக்கு எதனாலேயே நேற்றே நாங்கள் பட்டர்கிட்ட கேட்டு, சுவாமி நீங்கள் வந்த உடனே பின்னாடியே ஆண்டாளம்மா குழந்தைகள்லாம் வந்தால் உள்ளே விட்டுடலாம் இல்லையா அப்படின்னு நாங்கள் கேட்டு வச்சுட்டோம். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் உங்களை நிற்க வச்சதே மனசுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சுமா. நாங்கள் அபச்சாரம் பண்ணலை, ஆனாலும் ரொம்ப கடுமையாக நடந்துட்டோமோன்னு ஒரு கவலை. இல்லை, நீங்கள் அழகா உங்கள் கடமையை தானே பண்ணீர்கள். அது உன் பெரிய மனசு ஆண்டாளம்மா. சரிம்மா, நாங்கள் பேசி பேசி உன் நேரத்தை வீணாக்க வேண்டாம். நீங்கள் உள்ளே போங்கம்மா, எல்லாரையும் அழிச்சுட்டு போங்க. ஆண்டாள், உன்னுடைய பொறுமை அவர்கள் எவ்வளவு தூரம் மாற்றியாச்சு. கோபாலசுந்தரி, மனிதர்கள் மாறுவார்கள், புத்தி மாறும், எண்ணங்கள் மாறும், காலங்கள் மாறும். அவர்கள் சரியாக நடக்காத பட்சத்தில் நாம் நிதானமாக இருந்தோம்னா போதும். கொஞ்ச காலத்தில் அவர்களுக்கே புரியும். பகவானே எவ்வளவு அழகா நிதானமாக இருக்கான் அசுரர்களிடத்துல. ராவணனிடத்துல கூட இன்று போய் நாளை வா அப்படின்னு ஒரு தர்மத்தை காட்டி கொடுத்தானே. அதனால இந்த நிதானம்தான் நீ நிறைய பழகணும். சரி ஆண்டாள். ஓ, ஆண்டாள் வந்தாச்சா? ஒரு 5 நிமிஷம் டி பொண்ணு. தாயார் கொஞ்சம் தயாராகணும். அவளுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன். இதோ 2-3 நிமிஷம், மிஞ்சி மிஞ்சி போனால் 5-10 நிமிஷம் வச்சுக்கோ. 10 நிமிஷம்னே வச்சுக்கோ. உங்ககிட்டலாம் சரியாக சொல்லணும். நான் 10 நிமிஷம்னே வச்சுக்கோ ஆண்டாள். அதுக்குள்ளே நீ பழைய பாசுரங்கள்லாம் சொன்னால் கூட நாங்கள் கேட்டுருப்போம். எல்லாரும் வந்தாச்சா அன்னைக்கு? வந்தாச்சு சுவாமி. தோ தயாராகிடும். என்னடி யோசிக்கிறாய் ஆண்டாள்? பழைய பாசுரங்கள்லாம் சொல்லலாமா? இன்னைக்கு நாம நப்பின்னை பிராட்டிக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடணும்னு கண்ணனுடைய சங்கல்பம். அவளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடணும். ஓ, நீ சொன்னா சரியாண்டாள். உனக்கு தெரியாதா? உந்து மதகளிச்சன் ஓடாத தோள் வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். அழகா எழுப்புறேடி ஆண்டாள். என்ன ராமானுஜன் ஏதோ யோசிக்கிறார். கோபாலசுந்தரி, இந்த பாசுரம் அவரோட அனுபவ பாசுரம். இந்த பாசுரத்தை கொண்டுதானே அவருக்கு திருப்பாவை ஜீயர்னு பெயர். ஓ, அந்த பாசுரம் இல்லை இது. இன்னைக்கு நான் சொல்லலாமா இந்த பாசுரத்துக்கு? ரொம்ப அழகான பாசுரம் இது. யாருடி இப்படி? இத்தனை நாள் வந்தவர்கள் எல்லாம் நிதானமா ஜம்முன்னு ஒரு
அழகா பேசுவா. இவன் என்ன இப்படி கலகலகலான்னு பேசுறா? ஆண்டாளம்மா நமஸ்காரம். சுவாமி ராமானுஜர் திருவடிகளுக்கு நமஸ்காரம். திருமங்கை நல்லா இருக்கியா? இதான் கோபாலசுந்தரியா? நன்னா தான் இருக்கா? தோழிகளே, உங்களுக்கெல்லாம் பரமபாகியம். ஜம்மனு நித்தியம் ஆண்டாதோட திருமுக்குளத்தை தீர்த்தமாடி வரீங்க இல்லையா? யாரடி இப்படி கலகலகலகலான்னு பேசுறா? அவ கலகலன்னு தான் பேசுவா. நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? நான் ஆண்டாள் சொன்னாலே நப்பின்ன சீரார் வளை ஒலிப்பனால அந்த வளை தான். வளையா? ஏன் வளை பேசக்கூடாதா? வளை பேசலாமே, பின்ன வளையான்னு கேட்கிறாய்? இல்ல இல்ல, நான் எதிர்பார்க்கல. ஏன் நீ எதிர்பார்த்தா மாதிரி தான் எல்லாம் நடக்கணுமா? அப்படி கேட்கல, அப்படி சொல்லல. வளை, ஆமா நப்பின்னை கை வளை. நாங்க நிறைய பேர் உண்டு. அதுல என்ன ஒருத்தி அனுப்பினா நப்பின்னை, மற்றவாளும் வந்திருக்கா. இதோ இவ எல்லாருமே நாங்க எல்லாரும் நப்பின்னை வளையல் கோஷ்டி. இது என்னடி? திருப்பாவை கோஷ்டி, பாதுகா சகஸ்ர கோஷ்டி, ராமாயண ஸ்லோக கோஷ்டி, நாராயணீய பாராயண கோஷ்டி, யாத்ரா கோஷ்டின்ற மாதிரி வளையல் கோஷ்டி. ஆமா ஆமா ஆமா, நாங்கள்லாம் வளையல்கள், நப்பின்னை கை வளையல்கள். எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு பாக்கியம் உண்டு. நப்பின்னை கையிலேயே இருப்போமா. கண்ணன் அப்பப்போ அப்படியே அடி நப்பின்னை அப்படின்னு அவன் பேசும்போது இந்த வளையல்லாம் அப்படியே தள்ளி விடுவான். அதனால இன்னைக்கு கண்ணன் சொல்லி அனுப்பினான், நப்பின்னை பிராட்டினோட வளையல்கள்லாம் இன்னைக்கு போய் சொல்லுங்கோ அப்படின்னு அனுப்பினான். நப்பின்னை பிராட்டி எழுந்து வரதுக்கு முன்னாடி நீங்க போய் அவளை பத்தி பேசுங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பினாதான் வந்தோம். அண்டாதான் சொல்லட்டுமா? வளையல்கள் அதான் கல 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 கலன்னு பேசுறது. ஆமா ஆமா. நெடி பேர் உனக்கு? எனக்கா? எங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் இருக்கு, விதவிதமான பெயர் இருக்கு. ஒருத்தி பேர் தங்கமணி, ஒருத்தி பேர் வைரமணி, ஒருத்தி பேர் ரத்னமணி, இன்னொருத்தி பேர் வெள்ளிமணி. அப்புறம் எல்லா மணியும் உண்டு எங்களுக்கு பேர். விதவிதமான பெயர்கள் உண்டு எங்களுக்கு. ஸ்பட்டிகமணி, மரகதமணி, மாணிக்கமணி, அது இல்லாமல் நிறைய பேர்லாம் உண்டு. நீ வேணா எனக்கு என் பேரா? என் பேர் என்ன சொல்றது? வேணா வளையல் சக்கின்னு வச்சுக்கோ, இல்லாட்டி வளைய தேவின்னு வச்சுக்கோ. பேரா முக்கியம். நாங்கள் எல்லாரும் நப்பின்னை பிராட்டியினுடைய தாசிகள். எப்படி ராதாராணிக்கு தாசிகள் உண்டோ அந்த மாதிரி நப்பின்னை பிராட்டியினுடைய தாசிகள் நாங்கள் எல்லாரும். ரொம்ப அழகான பாசுரம் இது. எங்க நந்தகோபருடைய மகிமையை இத்தனை ஜோரா யாரால சொல்ல முடியும்? எங்க ஆண்டாளை விட்டா. உந்து மதகளிற்றன், மதம் பிடிச்ச யானை போன்ற பலமுடையவன் நந்தகோபன். மதம் பிடிச்ச யானை யாருக்கும் கட்டுப்படாது. அதுபோல நல்ல பலம் உடைய நந்தகோபன். கர்ம வினைகள் அவரை கட்டுப்படுத்த முடியாது, யாரும் அவரை பயமுறுத்த முடியாது, எதற்கும் பயப்படுறவர் இல்லை. விதி இதெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு பலவான். அசாத்தியமான பக்தி, எல்லா இடத்துலையும் மரியாதை, நல்ல குணங்கள், நல்ல செயல்கள், அறம் எல்லாம் உண்டு அவருக்கு. உந்து மதகளிற்றன், ஓடாத தோல் வலியன். என்ன வந்தாலும் ஓட மாட்டார். கண்ணனுக்கு அவ்வளோ பிரச்சனை வந்தது, பயப்படவே இல்லை. பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் சரி கண்ணனை காப்பேன். அதனால தானே கையில் எப்பொழுதும் வேல் கொண்டு அலையிறார் எங்க நந்தபாபா. கண்ணனை வளர்க்கணும்னாலே எவ்வளவு பலம் வேணும். கண்ணனை தோல்ல சுமக்கணும்னா எவ்வளவு பெரிய தோல் வலிமை வேணும். எல்லாரும் கோவில்ல பெருமாள் பல்லக்கில் வரார், சப்பரத்தில் வரார், வாகனத்தில் வரார் அப்படின்னு ஆசையா பார்ப்பார்கள். ஆனால் தூக்கிண்டு வரவாளுக்கு தானே தெரியும், தூக்கிண்டு வரவாளுக்கு எவ்வளவு பலம் இருக்கணும்.
எப்படி நாச்சியார் கோவில்ல கல்கருடனை சுமந்துட்டு வரவாளுக்கு தெரியுமே கல்கருடனுடைய கணம் என்னன்னு. ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் ஜம்முன்னு அப்படி மணல் வெளிகள்ல வேகமா வருவார குதிரை வாகனத்துல. அந்த வேகம் அந்த அழகு எல்லாம் தூக்கிட்டு வரவாளால தானே. அதுபோல கண்ணனை தோல்ல சுமக்கக்கூடிய ஓடாத தோல் வலியன், மகோன்னதமான ஒருத்தர் பரபிரம்மத்தை தோல்ல சுமக்கும்படியான பரமபாகியமுடைய நந்தகோபர். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன். அப்பேற்பட்ட நந்தகோபாலன் அவருடைய மருமகளாக கூடிய பாக்கியம் பெற்ற நப்பின்னாய். எல்லாருக்கும் ஆசை நந்தகோபாலன் மருமகளா ஆகணும்னு சொல்லி. நப்பின்னை யார் அப்படின்னா யசோதா மையாவுடைய சகோதரனுடைய மகள். அப்படிதான் இலக்கியங்கள்ல சில புராணங்கள்லாம் காண கிடைக்கிறது. கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சவள் நீலாதேவின்னு. தமிழ்ல சொல்லும்போது நீலா அப்படின்னு சொல்லுவோம், நாங்கெல்லாம் நீலாதேவின்னு சொல்லுவோம். நல்ல நீல வண்ணத்தோட இருப்பா. மகாலட்சுமி சிவப்பா இருப்பா. நம்ம ருக்மிணி பிராட்டியில மகாலட்சுமி இல்லையா, அதனால. பூமி பிராட்டி பச்சை வண்ணத்தோட இருப்பா. அழகா எங்க நீலாதேவி நீல வண்ணத்துல இருப்பா. கண்ணனுக்கு பிடிச்ச ஒரு நீல வண்ணம். நப்பின்னாய் கண்ணனுக்காக தவம் இருந்தவள். ஒரு விதத்துல சொல்லணும்னா இவளுக்காக கண்ணன் பெரிய காரியம் எல்லாம் பண்ணிருக்கான் தெரியுமா. நப்பின்னையோட அப்பா பெரிய காளமாடுகள் வச்சிருந்த, அதை அடக்கிறவாளுக்கு தான் நப்பின்னைன்னு. கண்ணன் அடக்கிட்டானே தர்மரூபமான காளைகளை அழகா கையாள தெரிந்தவன் கண்ணன் மட்டும்தானே. இவ்வளவு மாதிரியே கண்ணன் தன்னுடைய அஷ்ட மகிழ்ச்சிகள்ல ஒருத்திக்காகவும் காளமாடுகள் அடக்கினான் அப்படின்னு இருக்கு. பிரஜபூமியில எங்க நப்பின்னைக்காக தான் காளமாட்டை அடக்கினான். அவனுக்கு என்ன காளமாடு தெரியாதா, எரும மாடு தெரியாதா, பசுமாடு தெரியாதா, கன்றுகள் தெரியாதா, கன்று வேஷத்துல ஒரு அசுரனதான் தெரியாதா, காளமாட்டு வேஷத்துல ஒரு அசுரனதான் தெரியாதா, எல்லாம் தெரிஞ்சவன். அப்படி ஜல்லிக்கட்டு கால மாதிரி இப்படி அடக்கினவனாச்சே. அந்த நந்தகோபாலனுடைய மருமகன்றதுதான் எங்க நப்பின்னைக்கு பெருமை. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகனே மருமகளே நப்பின்னாய். மருமகள் அவள். யாருடைய பொண்ணு அப்படின்னா நான் நந்தகோபருடைய மாட்டு பொண்ணுன்னு சொல்லுவா எங்க நப்பின்னாய். கண்ணனிடத்துல அவளை பிடிக்கவே முடியாது. கந்தம் கமழும் குழலி. அவளுடைய முடியெல்லாம் அவ்வளவு நல்ல வாசனை. ஏன்னா கண்ணன் விதவிதமான மலர்களை எடுத்து அவள் தலையில ஜம்முன்னு சூட்டி விடுவான். அவளும் கண்ணனும் இப்படி பிருந்தாவன காடுகள்ல அலையும் பொழுது நல்ல வாசமுள்ள பூக்களா எடுத்து அவளுடைய கூந்தல்ல சூட்டி விடுவான். எப்படி ராதாராணிய சொல்றோமோ அதுபோலே நப்பின்னை. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நப்பின்னைக்கு ஏற்றம். கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், புஷ்டி மார்க்கம் அதெல்லாம் ராதாராணிக்கு ஏற்றம். ஆனா ரெண்டு பேருமே நீலாதேவியினுடைய அழகான அம்சம். அதனால ராதையா நப்பின்னையா, நப்பின்னையோ ராதையும் ஒண்ணா, அந்த யோசனை எல்லாம் வேண்டாம். ராதை அவளை கொண்டாடுறவாளுக்கு அவள் ராணி, நப்பின்னை அவளை கொண்டாடுறவாளுக்கு அவள் ராணி. பொது என்ன தெரியுமா, ராஜா கண்ணன். இதுதான் உண்மை. நப்பின்னையோ ராதா ராணியோ ருக்மிணியோ சத்யபாமாவோ குஜ்ஜையோ கரடிப்பெண்ணான ஜாம்பவதியோ யாராக இருந்தாலும் கண்ணனே மணாளன். கந்தம் கமழும் குழலி. கண்ணனுடைய திருக்கை வாசனை எல்லாம் அவ குழல்ல இருக்கு. கண்ணன் சூடி களைந்த மாலையெல்லாம் அவ தலையில சூட்டிப்பா. அதனால கந்தம் கமழும் குழலி
அவ்வளோ அழகா உடம்ப வச்சுப்பா. நல்லா தலைக்கெல்லாம் ஜோரா சீயக்கா போட்டு குளிச்சு விட்டு வாசனை உள்ள தைலத்தை தடவி உடம்பெல்லாம் சுகந்தமான பொடிகளை தடவி அழகா திருமார்புகள்லாம் சந்தன குழம்பு மஞ்சள் எல்லாம் பூசிண்டு உடம்பு முழுக்க ஜவ்வாது எல்லாம் பூசிண்டு கண்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய சரீரம்ன்ற பாவம் அவளுக்கு. அதனால தலையெல்லாம் எப்பொழுதும் அழகா வாரிண்டு நல்ல புஷ்பங்கள் வச்சுண்டு ரொம்ப அழகாக தன்னை அலங்காரம் பண்ணிண்டு இந்த காலையோ மதியமோ ராத்திரியோ எப்பவா இருந்தாலும் அப்படி ஜம்முன்னு இருப்பா எங்க நப்பின்னை பிராட்டி. ஏன்னா எப்ப வேணாலும் கண்ணன் வருவான், கட்டி ஆலிங்கனம் பண்ணுவான், முத்தம் கொடுப்பான், ரசிப்பான், ரசிகேந்திரன். இந்த ஆடை உனக்கு அழகா இருக்குடி, இந்த கூந்தல்ல இந்த பூ ரொம்ப அழகா இருக்கு, இந்த கண்மை ஜோரா இருக்கு, உன் உதடு அத்தனை அழகா சக்கச்சவேல்னு இருக்கு அப்படின்னு ரசிப்பான். வாழ்க்கையே கண்ணன் ரசிக்கிறதுக்காகத்தானே. நம்ம பண்ற காரியமோ உடுத்திக்கிற ஆடையோ பேசுற பேச்சோ நினைக்கிற எண்ணங்களோ செய்யும் செய்கைகளோ கண்ணன் உகக்கணும், கண்ணன் மயங்கணும், கண்ணன் கிறங்கணும். நாம பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு கண்ணன் சன்மானமா தன்னையே கொடுக்கணும். எங்க நப்பினே சொல்லிட்டே இருப்பா. வளையல்கள் கூட நேர்த்தியா போட்டுப்பா, மாற்றி மாற்றி வளையல்கள் போடுவா. ரொம்ப அழகா இருக்கும். அந்த கங்கணம் அவ கைகளில் போட்டுக்கிறதே அவ்வளவு அழகா இருக்கும். எங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம். அந்த வளையல் எடுத்து அவள் மாட்டிக்கிறதே ஒரு அத்தனை நளினம் இருக்கும். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். அழகா அவள் அந்த சயன கிரகத்தினுடைய கதவை திறந்தாதானே காலையில வந்து கண்ணனை எழுப்ப வரக்கூடியவர்களுக்கு கண்ணன் அப்படியே கண்ணை திறந்து வாங்கடி அப்படின்னு பார்க்கிற அந்த அழகான பார்வை கிடைக்கும். வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருந்து பரமபத வாசல் வழியாக வரும் சுவாமியை பார்க்கிறவங்களுக்கு என்ன அனுபவமோ அந்த அனுபவம் வேணும் அப்படின்னா அத்தனை அழகான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அந்த ரூப லாவண்யம் கண்ணனுக்கு உண்டு இல்லையா? அதனால நப்பின்னாய் கடை திறவாய், கிருஷ்ண தரிசனத்திற்காக நாங்க வந்திருக்கோம், நீ அனுமதி கொடு. அனுமதி கொடுக்கணுமே, சும்மா சாதாரணப்பட்டவன் இல்லையே கண்ணன். ஏதோ அவன் சௌலபியமா இருக்கான், எளிமையா இருக்கான், மாடு மேய்க்கிறான், ஜனங்களோட ஜனங்களா இருக்கான்றதுக்காக ஒரு சாதாரண ஆண் பிள்ளை கிடையாது. உலகத்துல யாருக்கு அவனை புரியறது? ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான் அவனுடைய பிரபாவம் புரியறது. பிரம்மதேவனுக்கும் புரியல, இந்திரனுக்கும் புரியல, சந்திரனுக்கும் புரியல. ஆனா இந்த கோபிகைகளுக்கு கண்ணன் தெய்வமா தெரியறான், கண்ணன் தோழனா தெரியறான், கண்ணன் சகோதரனா தெரியறான், கண்ணன் சகலமுமா தெரியறான், கண்ணன் தெய்வமா தெரியறான். அந்த கண்ணனை அப்படி அனுபவிக்க கூடிய நப்பின்னை கண்ணன் அவளுக்கு தன்னையே கொடுத்திருக்கான். அதனாலே கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், எங்களுக்கு கிருஷ்ண தரிசனம் வேணும், நீ அருள் செய். ஏன்னா எங்களுடைய பக்தியில குறை இருக்கு, எங்களுடைய நாமஜபத்துல குறை இருக்கு, எங்களுடைய எண்ணங்கள்ல கள்ளத்தனம் இருக்கு. அதனாலே கிருஷ்ணன் எங்களுக்கு அகப்படுறது இல்லை. உன்னை போல சுத்தமான புத்தியும் நல்ல பக்தியும் கண்ணனிடத்துல வினயமும் ஸ்ரத்தையும் நான் கண்ணனுடைய சொத்துன்ற பாவமும் நீ தா. அது வேணுமே. நான் எனக்குரியவன், நான் எனக்குரியவள், இது எல்லாம் என்னோடது, இவர்கள் எல்லாம் என்னுடையவர்கள்னு எல்லாத்தையும் தன்வசப்படுத்தணும்ன்றது தானே மனுஷ புத்தி. நப்பின்னை இது எல்லாம் அவனுடையது, நானும் என்னை சேர்ந்ததும் என்னை சேர்ந்தவர்களும்
அவனுடைய சொத்து, சொத்துக்குரியவன் அவன்ற அந்த பாவம். அதனாலே நப்பின்னை உன்னுடைய அருளாலே எங்களுக்கு அந்த பாவம் சித்திக்கணும், கடை திறவாய். உன் தரிசனம் கிடைச்சாலே எங்களுக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைக்கும். கோவில்கள்லாம் போகும் முதல்ல தாயார சேவிச்சுட்டு போறோம் இல்லையா? லக்ஷ்மிநாத சமாரம்பாம். லக்ஷ்மியினுடைய நாதன்னு தானே குரு பரம்பரை ஆரம்பிக்கிறோம். ஸ்ரீஹப்பதியான பகவான் தானே. அதனால கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். அழகா கோழி இதெல்லாம் கூட அதனுடைய பாஷையில கிருஷ்ணநாமத்தை சொல்றது, அதுங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில கிருஷ்ண சங்கீர்த்தனம் பாடுறது. எப்படி கிளிகள்லாம் அழகா பேசுறதோ அந்த மாதிரி கோழிகள் கண்ணனோட பேசுறது. அது மாடு மேய்க்கிற கூட்டம் இல்லையா? அதனால நிறைய கோழிகள் இருக்கும். இந்த கோழிகள் இங்க அங்க அலைஞ்சுட்டு இருக்கும். அழகா தானியங்கள் எல்லாம் அது சாப்பிடும். ஜோரா அந்த கோழிகளோட பசங்க விளையாடுவா. கோழி, சேவல், நாய், பூனை, ஆடு, மாடு, யானை, என்ன இல்லை நந்தகோபுரத்துல. நந்தகோபுரத்துல வந்தாச்சுன்னா மான், மயில், கிளி எல்லாம் உண்டு. கோகுலத்தை இன்னைக்கு பார்த்தோம்னாலே மயிலும் குயிலும் கிளியும் கோழியும் மைனாவும் பருந்தும் கழுகும் கருடனும் அத்தனை விதமான பறவைகள் ஜோர அலையுமே. நந்தகோபுருக்கு அப்படிப்பட்ட ஒரு பலம் உண்டு. எல்லா ஜீவர்களுக்கும் நன்மை செய்யும்படியான ஒரு நந்தகோபுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும்னு ஆண்டாள் ஜம்முன்னு நேத்து எழுப்பினா இல்லையா? வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். எல்லா ஜீவனுக்கும் தேவை கிருஷ்ணன். அது ஆணா இருந்தான்னு, பெண்ணா இருந்தான்னு, குழந்தையா இருந்தான்னு, வயசானவாளா இருந்தான்னு, படிச்சவாளா இருந்தான்னு, படிக்காதவாளா இருந்தான்னு, பணக்காராளா இருந்தான்னு, ஏழையா இருந்தா என்ன, அழகா இருந்தா என்ன, அழகில்லைன்னா என்ன. உலகத்தை பொறுத்த வரைக்கும் அழகுக்கு பலவிதமான பரிமாணங்கள். தெய்வ பார்க்கிற பரிமாணமே வேற. கோழி எல்லாம் அழைக்கிறது. வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். அவைகள்லாம் கூட ஒரு பாகவத கோஷ்டி போலே வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஜபிக்கிறதுகள். வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். மாதவி பந்தல் மேல் அழகான குறுக்கத்தி புஷ்பங்கள். மாதவி பந்தல் அவ்வளவு அழகான அந்த கொடிகள். அதில் ஜோரா பூக்கக்கூடிய அந்த குறுக்கத்தி பூக்கள், அந்த பூக்களுடைய வாசமும் அந்த கொடியினுடைய லாபமும். குயில்கள்லாம் அந்த கொடி மேல உட்கார்ந்து இப்படி காத்துல ஆடக்கூடிய அந்த மாதவி கொடி மேல ஆடுறதுகள். அதனால மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். வால்மீகி மகரிஷி போன்ற பெரிய குயில்கள், பகவன் நாமத்தையே ஜபிக்கக்கூடிய அந்த குயில்கள். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். எல்லாம் கிருஷ்ணா 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 அப்படின்னு அவன் நாமத்தை கூவுறதுகள். எப்படி கோபிகைகள் கோவிந்த தாமோதர மாதவேதின்னு தயிர் பால் மோருன்ற வார்த்தைக்கு பதில கிருஷ்ணா கோவிந்தா மாதவா தாமோதரா அப்படின்னு கூவினார்களோ, அதுபோல இந்த குயில்கள் எல்லாம் மாதவி பந்தல் மேல வந்து அழகா உன்னுடைய சயன அறையை பார்த்து, பள்ளியுள்ள அறையை பார்த்து, திருப்பள்ளி அறையை பார்த்து கோழிகள் குயில்கள் எல்லாம் கூவறதே. பந்தார் விரலி அழகா பகவானோட பந்து விளையாட்டெல்லாம் விளையாடும்படியான பகவானுடைய பிரிய நாயகியே, உலகம்ன்ற பந்த வச்சென்று விளையாடக்கூடிய நாயகியே, பந்தார் விரலி எதிலையுமே தோற்காத கண்ணனும் உன் அன்புக்கு வசப்பட்டு தோற்று அவனை ஜெயிச்சதனாலே கிடைச்ச பந்த பத்திரமா கையில வச்சுட்டே தூங்கக்கூடிய பந்தார் விரலி
அந்த பூப்பந்து என்ன பாக்கியம் பண்ணித்தோ, கண்ணனே உன்னிடத்துல தோற்றானா நாங்களும் உனக்கு அடிமைதானே. அதனால பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட, உன்னுடைய பிரிய நாயகனுடைய திருநாமங்களை விதவிதமா பாடுறோம். விஸ்வம் விஷ்ணுகு வசக்காரகன்ற மாதிரி கிருஷ்ணா கோவிந்தா மாதவா தாமோதரா ஹரே முராரே நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே சச்சிதானந்த ஸ்வரூபா, இப்படி எல்லாம் அவன் நாமத்தை பாடுறோம். உன் மைத்துனன் பேர் பாட, உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா உன்னுடைய கிருஷ்ணனுடைய நாமத்தை பேசுபவர்களை, பாடுபவர்களை, ரசிப்பவர்களை, கொண்டாடுபவர்களை பிடிக்கும். நாங்கள் எல்லாம் அவன் நாமத்தை பாடிந்தான் வந்திருக்கோம். உன்னுடைய ஆசீர்வாதத்தினால இன்னும் இன்னும் பகவன் நாமம் விருத்தி ஆகணும். நாமம் விருத்தி ஆகணும். நாமம் விருத்தி ஆனாதானே மனசு தெளியும். அதனால உன் மைத்துனன் பேர்பாட, உன்னுடைய கிருஷ்ணனுடைய நாமத்தை பாடுறோமா. செந்தாமரை கையால், அழகான தாமரை போன்ற கைகள் உடையவளே, கண்ணனுடைய திருக்கைகளை பற்றி கொண்டு நடப்பவளே, கண்ணன் தன் திருக்கைகளை எப்பொழுதுமே உன் கையை பிடிச்சு வச்சிருப்பானே, அப்பேற்பட்ட பாக்யவதி, செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப, உன் கையில் இருக்கக்கூடிய வளையல்கள்லாம் எவ்வளவு அழகா காதல் பேசுறது, எத்தனை அழகா கண்ணனுக்கு ஹிதம் தர்றது அந்த வளையல்கள். அதனால சீரார் வளை ஒலிப்ப வந்து திரவாய், அந்த அழகான வளையல் சப்தத்தோட, உன் கால் சலங்கை சப்தத்தோட, நீ கழுத்துல போட்டிருக்கக்கூடிய ஆபரணங்களுடைய சப்தத்தோட, அழகான கிருஷ்ண வாசனையோட நீ வந்து இந்த கதவை திறப்பாய். வந்து நீ கதவை திறந்து வாங்கோடி பசங்களா, கிருஷ்ணன் தானே வேணும், தோ உங்களுக்காகத்தான் காத்துருக்கான்னு சொல்லி எங்களுக்கு அந்த கிருஷ்ணானுபவத்தை தருவாய், எங்களுக்கும் மகிழ்ச்சியை தருவாய். வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய், உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய், கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான், பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட, செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். அழகாக ஆண்டாள் நப்பின்னை பிராட்டிய எழுப்புற, அவளுக்கு ஒரு சுப்பிரபாதம் பாடிட்டார். ஆண்டாள் ரொம்ப சந்தோஷம், எங்க நப்பின்னை பிராட்டிய நிறைய பேர் கொண்டாடி இருக்கா, ஆனா நீ தாண்டி திருப்பள்ளி எழுச்சி பாடிட்டாய். எத்தனை அழகா எழுப்புறாள், எவ்வளவு அழகா உனக்கு எங்க நப்பின்னை பிராட்டிய தெரிஞ்சிருக்கு. அவளுடைய பக்தி, அவளுடைய ஸ்ரத்தை, அவளுடைய பிரேமை, அவளுடைய கிருஷ்ணானுபவம், அவள் விளையாடக்கூடிய பந்து விளையாட்டு, அவள் கைகளில் போட்டிருக்கக்கூடிய வளையல்கள், அவளுக்கு எல்லா ஜீவகத்திலும் இருக்கக்கூடிய பரிவு, கோழி குயில்கள் எல்லாம் நப்பின்னை பிராட்டி இவ்வளவு அழகா கொண்டாடுறான்றது இத்தனை ஜோரா சொல்லிட்டேடி ஆண்டாள். ராஜாத்தி அப்பா நன்னார், இவ்வளவு திருஷ்டி உனக்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன், எங்க அனுபவம், எங்க நப்பின்னை பிராட்டியை பார்த்து 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 கிடைச்ச அனுபவம், அதை கொண்டு சொல்லிட்டேன். கங்கணம், அந்த கங்கண நமஸ்காரம், இந்த வளையல்கள் எல்லாம் உங்களுக்கு நமஸ்காரம் பண்றோம். இப்படி ஒரு பாக்கியம் இன்னைக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. அதுவும் இது சுவாமி ராமானுஜர் உகந்த பாசுரமாச்சே. எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் ஜோரா திருப்பாவை பாடிக்கொண்டு வர, அதுவும் இந்த பாசுரத்தை பாடிக்கொண்டு வர, ஆச்சாரியர் பிரிய நம்பிகள் திருமாளிகை வாசலுக்கு இந்த விஷயத்தை சொல்லின்றவர் வர, பந்தார் விரலி உண்மைத்து நன்பேர் பாட
செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் அப்படின்னு எம்பெருமானார் சொல்ல அத்துழாய் அப்படியே கையில பூப்பந்த வச்சுண்டு கை நிறைய வளையல்களை போட்டுண்டு வந்து கதவை திறக்க எங்க நப்பின்னையே வந்துட்டாளே ஆண்டாள் பாசுரம் அற்புதம்னு சொல்லி மூர்ச்சியாய் விழுந்தாரே. அப்பப்பா, அதுக்கு மேல வேற என்ன வேணும்? இந்த பாசுரம் மகாத்மியத்தை சொல்ல. எம்பெருமானாரே, என்ன அழகான ஒரு திருப்பாவை அனுபவம். நிஜமாவே நீர் திருப்பாவை ஜீயர்தான். உமக்கு பல்லாண்டு பல்லாண்டு, உம்முடைய தங்கைக்கும் பல்லாண்டு பல்லாண்டு. என்ன கோபாலசுந்தரி, சரியா சொன்னேனா? ஹே வளையல் சகி, நான் என்ன சொல்லட்டும்? இதை சொல்றதுக்கெல்லாம் எனக்கு தகுதி உண்டா? எப்பேற்பட்ட அனுபவம். நப்பின்னை பிராட்டியினுடைய கை வளையல்கள், எவ்வளவு அழகான விஷயங்களை நீ சொன்னாய். இன்னும் நிறைய உங்ககிட்ட கத்துக்கணும். நப்பின்னை பிராட்டியினுடைய சொத்தாக அவள் திருக்கைகளிலேயே எப்பொழுதும் இருக்கியே. அந்த மாதிரி எனக்கும் ஆண்டாள் திருக்கைகள்ல, ராதாராணி திருக்கைகள்ல ஒரு வளையலாக, இல்லாட்டி இவர்களுடைய கால் கொலுசாக, இல்லாட்டி சொல்ல தெரியல எனக்கு, ஆண்டாள் தாசியாக, தாசி கூட வேண்டாம், சொத்தா இருந்துட்டா போதும். உலகத்துல வேற எந்த இதுவும் வேண்டாம், பெருமையும் வேண்டாம், புகழும் வேண்டாம். உத்தமமான இந்த ஆண்டாள், ராதா, நப்பின்னை, இந்த மாதிரி கிருஷ்ணன் அனுபவிக்கக்கூடிய மகோன்னதமான காதலிகளோட சொத்தா நான் இருந்துட்டா போதும். அவர்கள் திருவடியில் இருக்கக்கூடிய பாதுகையோ, அவ காலில் போட்டுக்கிற மெட்டியோ, காலில் போட்டுக்கிற கொலுசோ, கழுத்தில் போட்டுக்கக்கூடிய ஒரு ஆபரணமோ, கையில் போட்டுக்கக்கூடிய வளையலோ மோதிரமோ, அவள் மூக்கில் போட்டுக்கக்கூடிய மூக்குத்தியோ, காதில் போட்டுக்கக்கூடிய தோடோ, ஏதோ ஒன்றாக எனக்கு ஒரு ஜென்மா கிடைச்சாச்சுன்னா பரம பாக்கியம். நீ அடைஞ்ச அந்த பாக்கியத்தை நானும் அடைவதற்கு அருள் செய்வாய். சமத்தா பேசுறிய கோபாலசுந்தரி, நான் சொல்றேன், நான் நப்பின்னை கிட்ட சொல்றேன், சரியா? ஆஹா பசங்களா, இதோ பாருகோ, நான் அப்படியே மதிமயங்கி போயிட்டேன் இந்த பாசுரத்தை கேட்டு. அழகா வளையல் தேவி அவள் சொன்ன வியாக்கியானம் மயங்கி போயிட்டேன். அம்மா நப்பின்னை வளையல் தேவியே, உங்க ஆட்கள் எல்லாரையும் அழிச்சுண்டு வா, ஜம்முன்னு இந்த தரிசனத்தை நன்னா பாரு. எப்படி இருக்கார் எங்க வடபத்திர சாயி? ரொம்ப அழகா இருக்கார். அவர் கையில போட்டிருக்க கங்கணம் எல்லாம் ஜோரா இருக்கு. ஓ, ஸ்ரீதேவி பூதேவி எல்லாரும் ரொம்ப அழகா இருக்காளே. எனக்கு இன்னைக்கு பரமபாகியம். நப்பின்னை பிராட்டியும் கண்ணனும் இன்னைக்கு இந்த கோஷ்டியில எனக்கு ஒரு இடம் கொடுத்தான். அஹோ பாக்யம். ஆண்டாளம்மா, அவன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. சுவாமி ராமானுஜரே, உம்முடைய அனுபவத்துக்கு பல்லாண்டு பல்லாண்டு. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் எனக்கு கிடைச்சா போதும். எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. ஆண்டாள் தோழிகளே, உங்க அத்தனை பேருக்கும் நமஸ்காரங்கள். உங்களை மாதிரி விரதம் இருக்க எங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. திருமங்கை எவ்வளவு வினயத்தோட இருக்காவ. ஆமா கோபாலசுந்தரி, எங்க நப்பின் எப்பொழுதும் சொல்லுவா, பணிவோட இருந்தா கிருஷ்ணானுபவம் நிறைய கிடைக்கும்னு. அந்த பணிவு தான் எங்களுக்கெல்லாம் வேணும். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.